ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவன் நல்லவராயிருக்கிறார். இந்த அருமையான வேளையிலே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாயிருப்பார். கிறிஸ்துவின் அருமையானவர்களே, இந்த வேத வார்த்தை சொல்லப்படுகிறது. இது உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் இதோ வந்திருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதித்து உங்களுடைய பையன் கை ஆசீர்வதித்து அவர் பெருக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பு போதகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அருமையான பாஸ்டர் ஜெபராஜ் ஐயாவுக்காகவும் அவர் குடும்பத்துக்காகவும் இந்த வேத வசனத்தின்படியாக நாம் யாவரும் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். அப்படியாக அருமை ஆண்டவரே, அருமையான பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே, 15 வருடங்கள் அப்பா இந்த திருமண வாழ்க்கை ஆசீர்வதித்து எவ்வளோ பிரச்சனைகள், சோதனைகள், எவ்வளோ போராட்டத்தின் மத்தியிலும் அருமையான போதகரை நடத்தின தெய்வக்காக நன்றி. அவரையும் அவர் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஊழியங்களையும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் சுகமாக ஆசீர்வதியும் பெருக பண்ணான்று. இந்த வருடம் ஒரு பெரிய மாற்றமாக இருக்கட்டும் ஐயா. வருகிற நாட்களில் ஆண்டவரே முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவன் நம்ம யாவரையும் விசேஷமாய் ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான இந்த மன மகிழ்ச்சியான வேலையில் நம்மளை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நம்ம அன்பு சகோதரர் ஜெபராஜ் ஐயா அவர்களுக்கும் அவர்கள் துணைவியார் அவர்களுக்கும் இந்த 15வது ஆண்டு திருமண நாள் இந்த ஆசீர்வாதத்தின் நிகழ்வுகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இது ஒரு நன்றி அறிதலாக தேவனை நாம் மகிமைப்படுத்தும் விதமாக இந்த மாலை நேர கூடுகையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். விசேஷமாக இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாம் யாவரும் இந்த நாளிலே ஜெபித்து இந்த குடும்பத்தை வாழ்த்தி நாம் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் இங்கே அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நம்ம எல்லோரும் ஒரு விஷயாய் இந்த நேரத்தில் பிரைஸ் ஜீசஸ் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறிய பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த தேவ செய்தியோடு கூட அன்பு சகோதரர் வாழ்த்த நான் ஆசைப்படுகிறேன். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், இன்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நல்லவர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பெரியவர், இன்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் சிறந்தவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் சிறந்தவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நல்லவர், சிருஷ்டிப்பின் தேவனவர் கர்த்தர் வல்லவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பெரியவர்,
சிருஷ்டிப்பின் தேவன் அவர். கர்த்தர் சிறந்தவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட தேவன் அற்புதமாய் அவருடைய அதிசயமான காரியங்களை செய்திருக்கிறார். வேதத்திலே ஏசாயாவின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 3 வசனங்கள் இப்படியாய் சொல்லப்படுகிறது. இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்திலே உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே ஒரு வாழ்த்துதலான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து இந்த குடும்பத்தை வாழ்த்தும்படி இந்த நிலையிலே தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வேதத்திலே வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யாக்கோபின் சந்ததியாய் இருக்கிறவர்களை கர்த்தர் விதமாய் ஆசீர்வதிக்கிறார். வேதத்தினுடைய அடிச்சுவடுகளை பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், முதலாவது நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு குடும்பமாக கர்த்தர் அன்பு சகோதரர் ஜெபராஜையும் அவர்களுடைய துணைவியாரையும் தெரிந்து கொண்டு கர்த்தர் இருவருக்குமாய் கொடுக்கிறதான ஒரு வார்த்தையானது. இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு தாகம், இந்த குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு உற்சாகம், பிள்ளைகளை நடத்துவதில் ஒரு தாகம், பிள்ளைகளை நடத்துகிற பாதையில் ஒரு உற்சாகம். இந்த மேலும் அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த தாகம் உள்ளவர்கள் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலம் என்று சொல்லப்படுகிறது. வறண்ட நிலம் எதற்கு ஈடாக்கப்படுகிறதுனா, இல்லாத சூழ்நிலை. இந்த 15 வருஷத்தை அன்பு சகோதரரும் சகோதரியும் கடந்து வர்றதுக்கு இந்த 15 வருஷத்தில் எத்தனை இடத்துல இல்லாமைகளை இவர்கள் பார்த்துருப்பார்கள், எத்தனை இல்லாமையை இவர்கள் கடந்து இன்னைக்கு வந்து இந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அப்படின்னா கர்த்தருடைய கிருபை இவர்களோடு கூட இருப்பதற்கு இது அடையாளமாக இருக்கிறது. நாம் கூடியிருக்கிறதே சாட்சியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லப்படுகிற வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேரும் இணைஞ்சு அந்த சத்திய பிரமாணம்லாம் எடுத்து திருமண நாளில் தொடங்கி கடந்து வந்த இந்த நாட்களில் இடையில வரும்போது அவங்களுக்கு ஆண்டவர் நினைவு கொடுத்துருப்பார். ஆண்டவர் சொல்லியிருப்பார், உன் சந்ததியின் மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்து மேலே என் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன்ப்பா. எப்போ? வறண்டு போன சூழ்நிலையில் கொடுக்குற வார்த்தை இது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை நான் உனக்கு செய்து விட்டேன், இன்னும் செய்வேன் என்று உறுதிதமாக ஒரு ஆசீர்வாதமாக மறுபடியும் இந்த வாக்குத்தத்தத்தை இங்கே நினைவுபடுத்தும்படி கர்த்தர் இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். வசனத்தின்படி, உன் சந்ததியின் மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் ஆணித்தனமாக அன்பு சகோதரருடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. அவங்க 2 பிள்ளைகள் மேலேயும் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆளுமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய நடத்துதல், கர்த்தருடைய எல்லா செய்கைகளும். ஏன்னா பிள்ளைகளுடைய வசனம் சொல்லுது, உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. உலகத்தில் தான் பிள்ளைங்க படிக்கிறாங்க, உலகத்தில் தான் பிள்ளைங்க செயல்பட்டு வர்றாங்க. ஆனாலும் இந்த பிள்ளைங்களுக்கு இவங்க நடத்தி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையான இந்த குடும்ப வாழ்க்கைக்கும் இந்த ஊழியத்துக்குள்ளேயும் பிள்ளைங்க விசேஷமானவர்களாக திகழ்கிறார்கள். நான் வந்தோன்னே தம்பி பார்க்குறேன், அவங்களுடைய குழந்தைகளை பார்க்குறேன். பிள்ளைங்க அவ்வளோ அருமையான ஒரு பண்புள்ள பிள்ளைங்களாக கர்த்தர் அவங்கள வளர்க்கும்படிக்கு தாசருக்கு கிருபை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இப்படித்தான் கர்த்தர் சொல்கிறாரு, தாகம் இருக்கணுங்க. ஆமென். ஒரு செய்ய போகிற ஊழியமாக இருக்கட்டும், குடும்பம் நடத்துகிற விதமாக இருக்கட்டும், தாகம் இருக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தால் கூட, பிரச்சனை வந்தால் கூட, இதை எப்படி சரி பண்ணுறது ஆவிக்குரிய ரீதியில், அந்த கிருபையை கர்த்தர் அன்பு சகோதரருக்கும் அன்பு சகோதரிக்கும் கொடுத்துருக்கிறாரு. விசேஷமாக இந்த ஊழியத்தை இம்மட்டுமாய் கர்த்தர் செய்வதற்கு, பலன் கொண்டு திடமனதாக இருந்து இவர்கள் செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த 15வது ஆண்டில் கர்த்தர் விசேஷமான நன்மைகளால் இவர்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. இந்த ஏசாயாவின் புஸ்தகம் 44 சொல்லப்படும். இன்னும் மேலும் பல ஆசீர்வாதங்கள் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் இவர்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த 15வது ஆண்டில் இவர்கள் அடியெடுத்து வைத்து கடந்து போகிற இந்த வேளையில் விசேஷமாய் கர்த்தருடைய வார்த்தை இவர்களுக்கு வருகிறது. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட யெஷூரர்கள் இவர்கள். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா பார்த்து எரேமியா சொல்லும் பொழுது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறாருன்னு எரேமியா சொல்கிறாரு. இந்த இடத்துல யெஷூரன்னு சொல்லப்படுகிறது. ஒரு பராக்கிரமசாலி தான் கூட இருக்கிறவங்களுக்கு, அதுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் யெஷூரனாக இருப்பாங்க. அதுபோல தான் நம்ம கூட ஏசப்பா யெஷூரனாக இருக்கிறாரு. அன்பு ஊழியக்காரரோடு கூட அவர் போகிற பயணத்தில் கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவரை ஒரு யெஷூரரின் கூட்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவங்க தேவனுடைய ஊழியத்தை செய்கிற இந்த பாதையில் கர்த்தர் உருவாக்குனாரு, தெரிந்து கொண்டாரு, உருவாக்கிட்டாரு. இன்னும் அடுத்தடுத்த பயணங்களுக்குள்ள கொண்டு போக போகிறாரு. சந்ததி மேலே ஆவியை ஊற்றிட்டாரு. இனி சந்தானம் தான், இனி ஆசீர்வாதம். அடுத்து கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரோ, இனி என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் கொடுக்க போகிறாரோ அதில் கர்த்தருடைய மகிமையை ஊற்றுவேன்னு தேவன் இந்த நாளில் வாக்கு கொடுக்குறாரு. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி அன்பு தாசருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கண்களை மூடி ஹல்லேலூயா ரஷா லாதா நாமா எல்லாரும் அவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டி நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, அன்பு தேவனே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆவியானவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட இந்த வேலையில துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, எங்கள் அன்பு சகோதரர் அன்பு ஜெபராஜ் ஐயாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு தேவன் பாராட்டின 2 பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுடைய ஊழியத்தில் கர்த்தாவே நீரே வாசலாக இருந்து இவர்களின் ஆண்டவரே ரட்சிப்பின் பாதையில் கர்த்தர் நீர் இவர்களுக்கு வாய்க்காலாக இருந்து ராஜா ஆண்டவரே உள்ளும் பிறமும் சென்று உம்முடைய மேய்ச்சலை இந்த பிள்ளைகள் சுகந்தரிக்க பண்ணும்படிக்கு தகப்பனே உம்முடைய நித்திய கிருபையை இவர்கள் மேலே நீர் ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காணப்படுகிற எல்லா தடைகளும் ஆண்டவரே, எல்லா விதமான அந்தகார வல்லமைகளும் அசுத்தாவின் கிரியைகளும் பொல்லாப்புகளும் துன்மார்க்கங்களும் வெண்கண்களும் பொறாமை நாவிகளும் எரிச்சலின் நாவிகளும் தூஷணத்தின் மொழிகளும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது நிர்மூலமாக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த வேத வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் இவர்கள் மேலே உம்முடைய ஆவியையும் இவர்கள் சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் நீர் ஊற்றி ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்தி ஆளுகை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை நிறைந்த நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. பிரைஸ் காட். பிரைஸ் தி லார்ட். எஸ்பிசி கேகே நகர் ரீஜியல் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் அருமையான பாஸ்டர் ஆண்டவரே ஜெபராஜுடைய ஆண்டவரே, இந்த திருமண நாளை இந்த 15 ஆண்டு காலம் ஆண்டவரே நீர் நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, அவருடைய பாதைகளிலே கடினமான பாதைகள் நெருக்கங்கள் மத்தியில் அவர் கடந்து வந்தாலும் கர்த்தாவே உம்முடைய தயவுள்ள கரம் இம்மட்டுமாய் அவர்களை நடத்தி வந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான சகோதரிக்கு உம்முடைய கரத்தில் ஒப்புடுறோம். இந்த ஊழியத்தில் உடனிருந்து மகனோடு கூட ஓட ஆண்டவரை பாராட்டின எல்லா தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, சொன்னீரே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொன்னீரே. ஆண்டவரை, விலகாத தெய்வம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம், கைவிடாத தேவன் ஆண்டவருடைய மகனை ஆண்டவரை இன்னும் பல ஆயிரங்களுக்கு நீர் பயன்படுத்த போதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய படுகிற பிரயாசங்கள் ஊழியத்தில் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் அவருடைய எல்லா விதமான காரியங்களை கத்தனை அறிந்திருக்கிறீர் ராஜா. கத்தர் இன்னும் ஆண்டவரை மேன்மேலும் பயன்படுத்தணும்னு செபிக்கிறோம். அதில் கொடுக்கப்பட்ட ஆண்டவர் 2 பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகளுக்காக மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பமாய் ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்வதற்கு நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, அநாதி தேவன் உன் அடைக்கல என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் ஆண்டவர் அப்பா அடைக்கலமாக இருந்து புகலிடமாக இருந்து கோட்டையாக இருந்து ஆண்டவரே துருகமாக இருந்து நான் நம்பியிருக்கிற உயர்ந்த அடைக்கலம் ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு நாள் வெட்கப்பட்டு போகுது ராஜா. கர்த்தாவே நீர் அவர்களை இன்னும் ஆண்டவரை பெருக செய்ய வேண்டும் செபிக்கிறோம். மகிமையினாலும் கனத்தினாலும் ஆண்டவரே இவரை நடத்துங்க. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னதே, அப்படியே அந்த குடும்பத்தை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசாயா 17 வாசிக்கிறது போல, நான் எல் ஷடாய், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று சொன்னீரே. ஆண்டவரே, உமக்கு முன்பாக நடக்கிறதை நீர் பார்க்கிறீர்.
குடும்பத்திலையும் ஆண்டவரே ஊழியத்திலையும் தேவன் நீர் அவர் வைத்து செய்கிற பெரிய மகத்தான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே முதலாவது தேவனுக்கும் அவருக்கும் உறவில் முதலிடம் கொடுக்கும்படியாகவும், இரண்டாவதாக குடும்பத்தோடு கூட நேரங்களை செலவு செய்யும்படியாகவும், மூன்றாவதாக ஊழியத்தில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கணும் ஊழியத்தை இன்னும் உண்மைத்துமை செய்யும்படியாகவும், இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் புதிய காரியங்கள் செய்யும்படியாய் ஆண்டவரே நடந்து உத்தமனாய் என்று சொன்னது போல் ஆண்டவரே இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் மகனோட வாழ்க்கையில் அவனுடைய நடக்கைக்கு ஏற்ற வாழ்க்கையில் தேவாவியான பிரசன்ன மகிமை கூட இருந்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே ஆண்டவரே சோத்திரமப்பா, லாபன் சன் சகோரிய வாழ்த்தினது போல நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த திருமண நாள் காண்கிற அன்பு சகோதர சகோதரி ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆவியானவர் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற திராட்சை செடி கனி தராமல் போனாலும் மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பேன்னு சொன்னது போல ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆகாயில சொன்ன நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கேன்னு சொன்னீரப்பா. இந்த மகனின் முத்திர மோதிரமாய் இந்த பகுதியில் வைத்திருக்கிறபடினாலும் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஊழியங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. நீர் கொடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநாதி ஸ்நேகத்தோடு சிநேகித்தேன் காரியத்தோடு இழுத்து கொண்டு சொன்ன வார்த்தையின்படி இந்த மகனை ஆசீர்வாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். எல்லா நன்மைகளும் கடந்து வரட்டும். புதிய வருஷத்துக்கு புதிய காரியம் செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பரிசுத்தமும் கிருபை இருந்த நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த மன மகிழ்ச்சியான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நம்முடைய ஊழியக்காரர்கள் நாங்கள் ஒன்று கூடி எங்கள் அன்பு சகோதரர் ஆண்டவரே ஜெபராஜையாக்காக செபிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதரிக்காக செபிக்கிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்கும் சொன்ன ஆண்டவர் அப்பா இவர்களை இருவரையும் ஏற்ற துணையின் ஆண்டவர் கண்டு இணைத்து இந்த 15 ஆண்டுகள் ஆண்டவரே உங்கள் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே உங்களுடைய மகிமையினாலும் கர்த்தர் நடத்தியது போல ஆண்டவரே ஊழிய பாதையில் எத்தனையோ நெருக்கங்கள், குடும்பத்தில் எத்தனை தேவைகள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஒருபோதும் கைவிடும் சொன்னது போல ஆண்டவரே அப்பா மகனோடு கூட ஊழியத்தோடு கூட ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட நம்முடைய கரம் ஆண்டவரே இந்த 15 ஆண்டுகள் மாத்திரமல்ல இன்னும் பல ஆண்டுகள் தேவ கரம் ஆண்டவரே அப்பா இருவரோடு கூட இருந்து சமாதானத்தை கொடுத்து ஆண்டவர் ஊழிய பாதையிலே உற்சாகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து தரிசனங்களை ஆண்டவரை நிறைவேறத்தக்கதாய் என் ஆண்டோட அபிஷேகம் இருவரை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. சிங்க கூட்டுகள் தாழ்ச்சி அந்த பட்டினியா இருக்கும். உம்மை தேடுகிற ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்ன போல உம்மை தேடுகிற குடும்பம், உம்மை தேடுகிற பிள்ளைகள், உம்மை தேடுகிற தாசன் ஆண்டவரே ஒரு நன்மை குறைபடாதபடி எல்லா ஊழியத்தின் தேவைகள் ஆண்டவரே குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நடத்த முடியல நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த அடிமையான பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, சபை மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஊழியங்களை இன்னும் பெருக செய்யுங்க ஆண்டவரே, பலப்படுத்துவீராக. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஒருமனப்பட்டு அப்பா எங்கள் அன்பு சகோதரனையும் அன்பு சகோதரனை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கொடா கொடிய பெருகட்டும் ஆண்டவரே. நன்மையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் எங்களை இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். எல்லாரும் ஜெபம் பண்ணும். ஒரு நிமிஷம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நல்ல வேலைக்காக செலுத்துகிறோம். ஜெபராஜையாவுக்காகவும் அவருடைய துணைவியாருக்காகவும் கடந்த 15 ஆண்டுகள் கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்தினுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஏற்ற வேளையில் மகனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை கொடுத்து எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து இம்மட்டுமாய் கர்த்தர் நீர் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாமல் நடத்தி வர கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை இன்னும் முடிவு பரியந்தும் கர்த்தருக்காய் நிற்க ஓட கர்த்தர் தயவு பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் வருகிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக்கி சகல ஆண்டவரே சம்பூர்ண கர்த்தர் பெருக பண்ணி ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய திட்டங்களுக்கு நேராய மகனையும் குடும்பத்தையும் கர்த்தர் நடத்தி இந்த ஓட்டத்திலே ஜெயத்துடன் ஓட கர்த்தர் உதவி செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே மகள் படிக்கிற எல்லா படிப்புகளையும் கத்தர் ஆசீர்வதித்து நல்ல மதிப்பெண்களை எடுக்க இந்த ஆண்டு கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யோசுவா சொல்கிறது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம்னு சொன்ன வார்த்தையின்படி இந்த குடும்பம் முழுவதும் கத்தரை சேவிக்க கத்தர் உதவி செய்யுங்க. இந்த ஆலயத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. வருகிற ஒவ்வொரு விசுவாச மக்களை கத்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தர் பெருக பண்ணி பழுக செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி இப்படி கரத்தில் ஒப்புடுக்கிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவ் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் அருமையான போதகர் ஜெபராஜ் அவர்களுக்கும் சகோதரி ஏஞ்சல் அவர்களுக்கும் 15 ஆண்டுகள் திருமண உடன்படிக்கையில் கர்த்தர் இணைத்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிற நல்ல தயவுக்காக தெய்வத்தை நோக்கி நாம் ஒரு பாடலை பாடி அவர்களை கூட ஒரு வசனத்தின் சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கலாம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியாவார். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியாவார். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே, இன்ப இயேசுவின் நாமமே,
என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. அருமையான சகோதரனையும் சகோதரியையும் வாழ்த்தும்படியாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அவள் இந்த வசனத்தின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று எழுதியிருக்கிற இந்த வேத வசனத்தின்படி அருமையான ஊழியரையும் அன்பு சகோதரியையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லாரும் நம்ம கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எழுதியிருக்கிறபடி சங்கீதம் 31 நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து மனுஷருக்கு முன்பதாக அவரை அறிக்கை பண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிற அந்த வேத வசனத்தின்படி எழுதியிருக்கிற அந்த வசனத்தின்படி கர்த்தர் அருமையான ஊழியருக்கும் அன்பு சகோதரிக்கும் இதுவரைக்கும் கண்டிராத ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கர்த்தருடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்து இன்னும் அநேக திருமண நாட்களை கர்த்தர் காணும்படியாக அவளுக்கு உதவி செய்யட்டும் என்று சொல்லி நாம் யாவரும் ஒருமனப்பட்டு அவளுக்காக நம் கரங்களை உயர்த்தி நாம் செபிக்கலாம். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்துல அருமையான ஊழியருக்காக அன்பு சகோதரி ஏஞ்சல் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை திருமண உடன்படிக்கையில கர்த்தர் இணைத்து ஆண்டவரே கடந்த 15 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எத்தனையோ ஆண்டவரே ஏற்றம் இறக்கம் எத்தனையோ சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் கடக்க செய்து ஆண்டவரே நீர் முப்பிரி நூலாக ஆண்டவரே அவர்களோடு கூட இணைந்து இம்மட்டுமாய் நடத்தி வந்த ஆண்டவர் இனியும் அவளுக்கு நன்மையானவர்களை செய்து பெரிய காரியங்களை செய்து பெரிய நன்மைகளை அவளுக்கு செய்து அவள் எதிர்பார்க்கிறதை விட ஆண்டவரை யோசித்து இருக்கிறதை விட அதிகமானவற்றை கர்த்தர் செய்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியர்களாய் ஒருமனப்பட்டு ஆண்டவரே இந்த தம்பதியினரை நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. புதகர் ஜெபராஜ் சிஸ்டர் ஏஞ்சலுடைய திருமண நாளை வாழ்த்தும்படியாய் நாம் வந்திருக்கிறோம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். வறட்சியான காலம் உன்னை திருப்தியாக்குவா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல செழிப்பாக்குவா. வறட்சியான காலம் உன்னை திருப்தியாக்குவா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல செழிப்பாக்குவா. உருக்கமான இரக்கங்களால் முடிசூட்டுவா, உருக்கமான இரக்கங்களால் முடிசூட்டுவார். மனக்கலக்கம் மாற்றி தமக்குள் புது சிருஷ்டியாக்குவார், மனக்கலக்கம் மாற்றி தமக்குள் புதிய சிருஷ்டியாக்குவார். கண்மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் இறைவா, எங்கள் இறைவா. கண்மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் இறைவா, எங்கள் இறைவா. கண்மலையானவர் கோட்டை துருகமானவர், கண்மலையானவர் கோட்டை துருகமானவர். எனக்கொத்தாசை வரும் பர்வதமாகி பாதுகாப்பவர், உனக்கொத்தாசை வரும் பர்வதமாகி பாதுகாப்பவர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் இறைவா, எங்கள் இறைவா. வறட்சியான காலம் உன்னை திருப்தியாக்குவா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல செழிப்பாக்குவா. வறட்சியான காலம் உன்னை திருப்தியாக்குவா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல செழிப்பாக்குவா. உருக்கமான இரக்கங்களால் முடிசூட்டுவா, உருக்கமான
அதிகமான இரக்கங்களால் முடிசூட்டுவார். மனக்கலக்கம் மாற்றி தமக்குள் புது சிருஷ்டியாக்குவார். மனக்கலக்கம் மாற்றி தமக்குள் புதிய சிருஷ்டியாக்குவார். கண்மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் இறைவா, எங்கள் இறைவா. கண்மலை மீது கால்கள் நிறுத்தி அடிகள் உறுதிப்படுத்தும் எங்கள் இறைவா, எங்கள் இறைவா. உத்தமமான வழியிலே உன்னை நித்தமும் நடத்துவார். விடாய்த்து போன ஆத்துமாவை ஆற்றி தேற்றுவார். உத்தமமான வழியிலே உன்னை நித்தமும் நடத்துவார். விடாய்த்து போன ஆத்துமாவை ஆற்றி தேற்றுவார். உலர்ந்து போன எலும்பை உயிர் கொடுத்து எழுப்புவார். உலர்ந்து போன எலும்பை உயிர் கொடுத்து எழுப்புவார். வற்றாத நீரூற்றை போல வளமாக்குவார். வற்றாத நீரூற்றை போல வளமாக்குவார். மாஸ்டர் ஜெபராஜ் அவர்களை கர்த்தர் வற்றாத நீரூற்றை போல வளமாய் மாற்றுவார். ஒரு வசனத்தை வாசிக்கிற சங்கீதம் 128 அதிகாரம் 1-6 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ உன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். சமாதானத்தை சொல்ல எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். பிதாவே துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், ராஜாதி ராஜாவாய் ராஜரீகம் செய்கிறவர், உம்மை போல் ஒரு தெய்வம் உள்ள ஆண்டவரே. எங்களை எவ்வளவு அதிகமாய் நேசிக்கிற தேவன், மார்போடு அணைத்துக் கொள்கிற தேவன். இந்த நாளிலும் கூட அப்பா அன்பு சகோதரர், அப்பா அன்பு போதகர் ஜெபராஜ் ஏஞ்சல் இவருடைய திருமண நாளை காண கத்தனை கொடுத்த அந்த நல்ல கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்கும் என்று சொல்லி மனுஷனுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் நீர் கொடுத்தது போல அப்பா நல்ல ஒரு அழகான வாழ்க்கை, அழகான ஒரு குடும்பம், அழகான பிள்ளைகள், நல்ல ஒரு எதிர்காலத்தை உடைய மகனுக்கு கர்த்தர் கொடுத்து, உடைய ஊழியத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, நன்மைகளை கொடுத்து, இந்த பூமியில உடைய பெயர் சொல்லும் பிள்ளைகளாய் நீர் வைத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்த தேவன் அப்பா, இணை பிரியாது ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்த தேவன் ஆண்டவரே, இனி வரும் நாட்களிலும் உடைய பிள்ளைகளை நீ நடத்தும்படியாய் நான் வாழ்த்துகிறேன். சமாதானத்தை சொல்கிற, நன்மை சொல்கிற ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்துல நம்முடைய பிள்ளைகள் எதெல்லாம் ஒரு மனதோடு உடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ அவை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய கரங்கள் உடைய பிள்ளைகளுக்கு அனுகிரகமாய் ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். நீரே தகப்பனாய் தலைவனாய் இருந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது வேதம் சொல்கிறது போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றி தருவீராக. கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்ற வார்த்தையை ஆண்டவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதமும் பெருகும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் இங்கே கூட்டி சேர்த்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் தாமே இவர்களை ஆசீர்வதிக்கணும், ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும், ஊழியத்தில் ஒரு நல்ல பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கணும், ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்களால் நிரப்பணும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக அப்படியே தேவன் ஆபிரகாமின் சாராளை அவர் ஆசீர்வதித்தவர், இன்று முதல் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் சாராளை அவர் ஆசீர்வதித்தவர், இன்று முதல் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் பயந்து அவர் வழிகளில் நடந்தார்,
நித்தம் நித்தம் சமாதானமே. ஓ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தார், நின்றென்றும் பாக்கியவானே. நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். ஈசாக்கு ரெபெக்காளை ஆசீர்வதித்தவர், இன்று முதல் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ரெபெக்காளை ஆசீர்வதித்தவர், இன்று முதல் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் எப்பொழுதும் இருந்தார், நித்தம் வாழ்வில் சமாதானமே. ஓ கர்த்தருக்குள் சந்தோஷமா எப்பொழுதும் இருந்தால், நித்தம் வாழ்வில் சமாதானமே. நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். ஜபராஜ் ஏஞ்சலை ஜபராஜ் ஏஞ்சலை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தார், நீங்கள் இன்று பாக்கியவானே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தார், நீங்கள் இன்றும் பாக்கியவானே. நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருகவே பெருக செய்வார். சர்ச்சபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, இந்த திருமண நாளை காண்கிற ஆண்டவரே ஜெபராஜ் ஐயாவும் ஆண்டவரோடைய துணவியாரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அன்றைக்கு நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே, இவர்களையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்த ஆசீர்வாத பூமி தாங்கக்கூடாதபடிக்கு இருந்தது ஆண்டவரே. அப்படியே இன்றைக்கு ஆண்டவரே உடைய ஊழியத்தில் ஆண்டவரே உடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு பெருக்கத்தை ஆண்டவரே ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தை நீ கொடுக்கும்படியாக வைக்கிறோம். இன்னும் ஆண்டவரே தீர்காயுசு கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, மன நிம்மதியை கொடுங்க ஆண்டவரே. உடைய வாழ்க்கையில் ஒன்றத்துக்கும் குறையில்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றிலும் நிறைவாய் இவர்களை நடத்தும்படியாக பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால நாங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறோம். நீர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சென்னை மேற்கு மாம்பலம் எப்பத்தா அற்புத ஊழியங்கள் சார்பாக அருமையான தேவ மனிதர் பாஸ்டர் ஜெபராஜ் அவருடைய திருமண நாளை வாழ்த்தும்படி தேவன் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக குடும்பங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள் என்கிற குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த ஆதாமை உருவாக்கின பின்பு அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி அவர்கள் 2 பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1-ம் அதிகாரம்
8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் வைத்திருக்கிறார். விசேஷமாக ஆண்டவர் அருமையான ஊழியக்காரர் பாஸ்டர் ஜெபராஜ் அவர்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்று சொன்னால், வெள்ளியும் பொன்னும் பொருட்கள் என்கிற ஆசீர்வாதத்தை விட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் நம்ம கூட இருப்பதுதான் பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதே போல யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசுவா 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய எல்லா கோத்திரங்களும் சோரம் போய் தேவனை மறுதலித்து விக்கிரகத்தை ஆராதித்து அவர்கள் தேவனை மறந்து போன சூழ்நிலையில் எல்லா கோத்திரத்தாரும் தேவனை மறந்து விக்கிரகத்தை ஆராதிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் யோசுவா எடுத்து சொல்லுகிறார்கள், யோசுவா நீயும் எங்களோடு கூட சேர்ந்து நீ இந்த விக்கிரகங்களை ஆராதி என்று சொல்லும் பொழுது யோசுவா சொல்லுகிறார். 24ஆம் அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகம் 24:15 மிக வைராக்கியமாய் சொல்லுகிற ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வைராக்கியமான குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் பாஸ்டர் ஜெபராஜ் அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு வைராக்கியத்தை நாம் பார்க்க முடியும். யோசுவா எப்படி அவர் வைராக்கியமாய் சொன்ன அந்த வார்த்தை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். அதே போல் அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் ஜெபராஜ் அவர்கள் தன் தந்தை உருவாக்கின இந்த ஊழியத்தை விடாமல் தன் தந்தையோடு கூடவே இருந்து இந்த ஊழியத்தை எவ்வளோ போராட்டங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தேவைகளும் இருந்தாலும் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்று ஒவ்வொரு நாளும் அவர் அதிகாலை வேளையிலே ஆன்லைனில் அவர் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்பேன் என்ற வசனத்தின்படி மிக வைராக்கியமாய் அவர் ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் அவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்காக வைராக்கியம் என்ற ஒருவரையும் ஆண்டவர் கைவிட்டதாக இல்லை. ஒருவரையும் அவர் நடுத்தருளை நிறுத்தினது கிடையாது. அவர்களை உயர்த்தியிருக்கிற தேவன். ஆகவே நான் மனதார ஊழியத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் பாஸ்டர் ஜெபராஜனுடைய இந்த திருமண நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் வரப்போகிற நாட்களிலே அவர் ஜெபித்த ஜெபங்கள், அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை அவருடைய கண்கள் காணவும், அவருடைய கரங்கள் அதை தொட்டு அனுபவிக்கவும் அதை நிச்சயமாய் கர்த்தர் அவருக்கு செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காகவே நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே, இந்த 2026ஆம் வருஷத்திலே திருமண நாளை காணுகிற அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் ஜெபராஜ் அவர்களை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர் நீர் இதுவரையிலும் நடத்தி வந்தீர், இனியும் நீ நடத்த போகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பகுதியில், அசோக் நகர் பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு பெரிய ராஜ பந்தியை மகனுக்கு வைத்திருக்கிறீர். அற்பமான ஆண்டவரே, ஆரம்பமான இந்த ஊழியத்தை இதுவரையிலும் நீ நடத்தி கொண்டு வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. எல்லாருக்கும் முன்பதாக ஒரு பெரிய அதிசயத்தை நீ செய்ய போவதுக்காக நன்றி. அவங்க பிள்ளைகளுக்கு முன்பதாக நீர் செய்ய போவதுக்காக நன்றி. அவருடைய உறவினர்களுக்கு முன்பதாக நீர் செய்ய போவதுக்காக நன்றி. அது வெகு தொலைவில் இல்லை, அது சீக்கிரத்திலே இருக்கிறது. அதை அவர்கள் கண்டு அனுபவிக்க கர்த்தாவே நீர் செய்ய போவதுக்காக நன்றி. எப்படி நீர் மனிதனை உருவாக்கி அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்தீரோ, அதே போல பாஸ்டர் ஜெபராஜ் அவருடைய மனைவி பிள்ளைகளை நீர் மென்மேலும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் விரும்பின காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவீராக. உங்கள் நாம் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகமாக இருக்கிறதான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். அருமையான பாஸ்டர் ஜெபராஜ், சிஸ்டர் ஏஞ்சல் அவருடைய 15வது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். இந்த 15th ஆனிவர்சரியில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இப்பொழுது அவர்களுக்காக ஒரு வாழ்த்து செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே, உந்தன் வசனம் கை கொள்ளுவே, நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவே, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே, வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பே, தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பே, வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பே. ஜெபராஜி தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பான், ஊழியத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பான், அவர் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே, எந்தன் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 128ஆம் சங்கீதத்தில் சொல்கிறது போல கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட அந்த சங்கீத புஸ்தகத்திலையும் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1-14 வசனங்கள் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அவர்கள் குடும்பத்தின் மேலும் ஊழியத்தின் மேலும் வந்து பழிப்பதாக என்று சொல்லி நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் பிரகாரமாக அவரை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபமனும் கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அன்பும் இரக்கம் நிறைந்த நாங்கள் தந்தையே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லவழிக்காக ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரேப்பா இந்த நாளை காணிச்சதுக்கு நன்றி. இன்னும் அநேக திருமண நாளை கொண்டாட கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவரே, உடைய கிருபையும் இரக்கங்களும் தயவும் இந்த ஊழியத்திலும் குடும்பத்திலும் ஆண்டவரே இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிற கர்த்தாவே, அவர் கொடுத்த ஆண்டவரே துணையாருக்காக பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே அபிரதமாக ஆசீர்வதியும், தொடர்ந்து பாதுகாத்து நடத்த இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதரர் ஜெபராஜ், சிஸ்டர் ஏஞ்சல் அவர்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 15ஆம் ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இத்தாலியா பட்டணம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகி கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மம் செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த வசனத்தின் பிரகாரம் ஜெபராஜ் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் தேவனுக்கு பயந்தவரும் ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்கிறவருமாகிய ஒரு நல்ல மனிதராக இருக்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பராக, அவர் ஊழியத்தை ஆசீர்வதிப்பராக. அவருடைய சிஸ்டர் எல்லோரையும் கர்த்தர் குழந்தைகள் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சகோதரிகள் எப்பொழுதும் வீட்டுக்கு வந்தால் அன்போடு உபசரிப்பார்கள். சகோதரரும் அப்படிதான் என்னை ஒரு சகோதரனை போல பாவித்து அடிக்கடிக்கு எல்லா இடங்களுக்கும் நாங்கள் வெளியே போவோம். கர்த்தர் எங்களை நல்ல ஒரு சிநேகித நல்ல நண்பரை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் மகா இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய குமாரனும் இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு சகோதரியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் இவர்களை ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். இவர்கள் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் ஆஸ்வதிங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரை இன்னும் ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துங்க.
கர்த்தருடைய கரம் சகோதரோடு கூட இருந்து ஐயாவை பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். ஈடு இணையற்ற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் காட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று எங்களுடைய 15வது வருட திருமண நாளில் என்னுடைய அழைப்புக்கேற்று வந்த ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன சாட்சி சொல்ல விரும்புகிறேன். 2011 எங்களுடைய திருமணம் நடந்தது. அது முதல் ஆண்டவர் எவ்வளவோ எங்களுக்கு நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதைவிட அதிகமாக துன்பங்களும் துயரங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் பல போராட்டங்களும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். கடந்த 10வது வருடத்திலே நான் சாட்சி சொன்னேன். ஆண்டவருடைய கிருபையினாலே 10 வருடமாக என்னை பாதுகாத்து எங்கள் தேவைகளை ஆண்டவர் சந்தித்து ஊழியத்தை ஆசீர்வதித்தார் என்பதை இன்றைக்கி இந்த 5 வருடம் கூட்டி இந்த 15வது வருடத்திலே நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். 2வது என் மனைவிக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். 3வது என் பிள்ளைகளுக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்கிற அனைத்து ஊழியர்களுக்கும் விசுவாச மக்களுக்கும் இந்த ஆன்லைன் மூலமாக அநேக தேவ ஜனங்கள் எனக்காக ஜெபித்தீர்கள், வாழ்த்து சொன்னீர்கள். உங்கள் யாவருக்கும் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் இன்னும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த எனக்காக ஜெபியுங்கள். என் குடும்பத்திற்காக ஜெபியுங்கள். வேர்ல்டு ரிவைவல் மீடியா என்கின்ற ஒரு யூடியூப் சேனலை நடத்தி வருகிறேன். அதில் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்து வருகிறார். அநேகருக்கு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். எங்களுடைய இடம் சென்னை அசோக் நகர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 வார்த்தைகள் என் மனைவி நன்றி உரை சொல்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த 15 வருடங்களாய் கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து குடும்பத்தை நடத்தும் ஊழியத்தை நடத்தும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கொடான கொடி நன்றி. உங்களோட அழைப்பை ஏற்று வந்த ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் ஊழியர் குடும்பங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்காய் ஜெபித்த விசுவாச மக்களுக்கும் ஆன்லைனில் பார்த்து ஜெபித்த வாழ்த்து தெரிவித்த ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. மீண்டுமாக உங்களுக்கு அடுத்த வருஷத்திலே இன்னும் ஒவ்வொரு வருஷத்திலே கர்த்தருக்கு நன்மையாக இந்த வருடத்திலே கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல கார் கொடுத்தார். ரொம்ப வருஷமாக காருக்காக நான் ஜெபித்து வந்தேன். என் ஊழிய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். அதே போல் பெருங்கலத்தூரில் அருமையான இடத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சபை கட்டுமான பணிகள் தொடங்க வேண்டும். ஆண்டவர் எவ்வளவோ அற்புத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறார். தேவாதி தேவனுக்கும் ராஜாதி ராஜனுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.